ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு டாபிக்ல பார்த்தீங்கன்னா கால்சியம் டெஃபிஷியன்சி ஏற்படுறதுக்கான காரணம் என்ன, இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா நமக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், இதை எப்படி சரி பண்ணி நம்ம போனை ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ராங்காக வச்சிருக்கலாம் அப்படின்ற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹெர்பல் லைஃப் ஃபுட் எடுத்து கை கால் வலி, மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின்லேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னாலும், இல்லை ஹெர்பல் லைஃப் ஃபுட் எடுத்து உங்கள் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த ஜாயிண்ட் பெயினால ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. சோ இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கால்சியம் டிகிரீஸ், அதாவது கால்சியம் நிறைந்த உணவுகளை நீங்க சாப்பிடுறது இல்ல. ரெண்டாவது, நீங்க கால்சியம் சாப்பிட்டாலுமே விட்டமின் டி இல்லைன்னா உங்களுக்கு கால்சியம் அப்சர்வேஷன் ஆகாது. சோ அதனாலுமே உங்களுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி ஆகும். மூணாவது, டீ காஃபி ஒரு நாளைக்கு 3 தடவை குடிச்சிங்க அப்படின்னாலுமே கால்சியம் அப்சர்வேஷன் ஆகாது. ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட், சோடியம் நிறைந்த உணவுகள் சாப்பிடும் போதும் கால்சியம் அப்சர்வேஷன் ஆகாது. சோ இதனாலுமே உங்களுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி கம்பல்சரி ஏற்படும். ட்ரிங்க்ஸ் பண்றவங்களுக்கும் இந்த போன் டென்சிட்டி, அதாவது கால்சியம் ப்ராப்ளம் கம்பல்சரி இருக்கும். கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கு, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, டயர்ட்னஸ் ஆகும், மெமரி லாஸ் ஆகும், எதுலையுமே கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது, தூக்கமே வராது, ஹேர் ஃபால் ஆகும், தசை பிடிப்பு ஏற்படும். இது எல்லாமே ஆரம்ப ஸ்டேஜ் தான். இதை சரி பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எலும்புல தேய்மானம் ஏற்பட்டு அதிகப்படியான வலி கொடுக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் தூரம் நடந்தாலுமே அதிகப்படியான வலி ஏற்படும். இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி எப்படி சரி பண்ணலாம், நம்ம போன் அதாவது எலும்புகளை ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ராங் அப்படி வச்சிருக்கலாம் அப்படின்னா, நம்ம ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன்ல நம்ம போனை ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ராங்கா அண்ட் ஹெல்த்தியான போனா இருக்கிறதுக்காக ஹெர்பல் லைஃப் கால்சியம் டேப்லெட்டை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஜாயிண்ட் ஃபங்க்ஷனை நல்லா இருக்கிறதுக்கும், ஃபிளெக்சிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கும், மஜ்ஜை லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ஹெர்பல் லைஃப் ஜாயிண்ட் சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இது எடுக்கிறதால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, கால்சியம் டேப்லெட்ல என்னென்ன இன்கிரீடியன்ட் இருக்கு அப்படின்னா, கால்சியம் கொடுத்துருக்காங்க, மெக்னீசியம் கொடுத்துருக்காங்க, விட்டமின் டி கொடுத்துருக்காங்க. ஸோ கால்சியம் அப்சர்வேஷன் ஆகணும் அப்படின்னா விட்டமின் டி கம்பல்சரி தேவை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 60 டேப்லெட்ஸ் இருக்கும். பர் டேக்கு 2 டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். இந்த டேப்லெட் எடுக்கும்போது நம்ம போனை ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறதுக்கும், டீத்தை ஸ்ட்ராங்காக வச்சிருக்கவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் லாஸ்க்கும் இந்த டேப்லெட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ரெண்டாவது, ஹெர்பல் லைஃப் ஜாயிண்ட் சப்போர்ட். இதில் குளுக்கோசமைன் இருக்கிறதால ஜாயிண்ட் ஃபங்க்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டியை அதிகப்படுத்துவதற்கும், மஜ்ஜை லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த ஜாயிண்ட் சப்போர்ட் எடுக்கும்போது ஜாயிண்ட் பெயின்ல இருந்து ஒரு பெஸ்ட் ரிலீஃப் கிடைக்கிறதுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ஜாயிண்ட் சப்போர்ட் பாத்தீங்கன்னா நான்வெஜ் ப்ராடக்ட், இதுல 90 டேப்லெட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஹெர்பல் லைஃப் கால்சியம் அண்ட் ஜாயிண்ட் சப்போர்ட் பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இல்ல இந்த ப்ராடக்ட் எடுத்து உங்க ஜாயிண்ட் பெயின்ல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணி கைட் பண்றோம். ஹெர்பல் லைஃப் ப்ராடக்ட்டை ஒரு ப்ராப்பரான வெல்னஸ் கோச் கைடன்ஸோட எடுக்கும்போது தான் உங்களால யங் ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு வெல்னஸ் கோச் வேணும் அப்படின்னாலும், இல்ல ஹெர்பல் லைஃப் ப்ராடக்ட்டை எப்படி வாங்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை.